இன்றைய தியானம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். 6ஆம் வசனம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். 1 கொரிந்தியர் 13:4 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபையாருக்கு இந்த 13ஆம் அதிகாரத்திலே அன்பை குறித்து மிக தெளிவாக 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அன்பை குறித்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எழுதி கொண்டு வருகிறார். நம்ம பல பாஷையை பேசலாம், தூதர் பாஷையை பேசலாம், ஆனால் நமக்கு அன்பு இல்லைன்னா நம்ம சத்தமிடுற வெண்கலம் போலவும் ஓசையிடுற கைத்தாளம் போலவும் தான் இருப்போம். எனக்குள்ள உங்களுக்குள்ள நம்ம எல்லாருக்குள்ள தீர்க்க தரிசனம் வரம் இருந்தாலும், சகல ரகசியம் சகல அறிவு அறிந்திருந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம இருந்தாலும், நமக்குள்ள ஃபண்டமெண்டல் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் இருந்தும் வேஸ்ட்டு அப்படின்றார். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு நான் ஒப்பு கொடுத்துட்டாலும், அன்பு எனக்கு இல்லைன்னா எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லைன்னு எழுதுறார். 4ஆம் வசனத்தில் அன்பு நீடிய சாந்தம் உள்ளதுன்னு எழுதுறார். அது தயவுள்ளதுன்னு எழுதுறார். அன்புக்கு என்ன கிடையாதான்? பொறாமை இல்லையாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு தன்னைத்தானே புகழாது, இருமாப்பு இருக்காது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. 6ஆம் வசனத்தை கொஞ்சம் சிந்தித்து தியானிக்க வைத்தார் பிரியமானவர்களே. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இந்த வார்த்தையை வாசித்த பொழுது, கர்த்தாவே, நாங்கள் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் மட்டும் சந்தோஷப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில் நம்ம பார்க்குற ஒரு காரியம், ரொம்ப வேதனையான காரியம் என்னென்னா, அநியாயமாக ஒரு காரியம் நடக்குதுன்னா அந்த அநியாயத்துலேயும் சிலர் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் உண்மையாக கர்த்தர் மேலே அன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்கிற மகனே மகளே, நம்ம எதில் தான் சந்தோஷப்படணும்னா சத்தியத்தில் தான் சந்தோஷப்படணும். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் தாவீதும் சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானும் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிற காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். உடன்படிக்கை பண்ணின பிறகு தாவீது காட்டில் இருந்துட்டான், யோனத்தானும் அவங்க வீட்டுக்கு போயிட்டான். 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் ஏஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்து கொண்டிருக்கிறான் அல்லவா? இப்போதும் ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள். அதற்கு சவுல், நீங்கள் என்மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக என்று சொல்லிட்டு, நீங்க போய் அந்த தாவீதுடைய கால் நடமாடுகிற இடத்தெல்லாம் பாருங்க, அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள், அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. யாரு? சவுல் சொல்றான். அவன் ஒளித்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் உங்களோட கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன் என்றான். அவங்க எழுந்து போகிறாங்க. சவுலுக்கு முன்னாலே சீப் ஊருக்கு போகிறாங்க. தாவீதும் அவன் மனுஷரும் எஷிமோனுக்கு தெற்கான அந்தர வெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள். நல்ல படிங்க பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தை தயவு செய்து. 25ஆம் வசனத்தில் சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு, யாருக்கு? தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்திரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்திரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். ஒருத்தர் மலைக்கு ஒரு பக்கம்னா இன்னொருத்தர்
குரூப்போட இன்னொரு பக்கத்தில் நடந்து வர்றாங்க. சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் வரான். சவுல் கிட்ட வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தியர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே சவுல் என்ன செய்யறான்? தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தியரை எதிர்க்கும்படி போயிட்டான். அதனால் அந்த இடத்துல பாருங்க பிரியமானே, தாவீது அந்த இடத்துல அரணிப்பான ஒரு இடத்துல தங்கியிருந்தான் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த சவுலுக்குள்ள என்னன்னா, எல்லா நேரங்களிலும் அநியாயத்தின் மேலதான் சந்தோஷப்படுறான். மாட்டிக்கிட்டாங்க, அவனை பிடிச்சிடலாம், அவனை கொண்டுடலாம், அப்படிப்பட்ட எண்ணம் தான் சவுலுக்குள்ள. ஆனால் தாவீதுக்கோ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் மேல நான் கை போட மாட்டேன். தேவனுக்கு பயந்து சத்தியத்தின் நிமித்தம் அவன் சந்தோஷப்படுகிறவனை ஒழிய அநியாயத்தின் மேல் சந்தோஷப்படுகிற ஒரு அபிஷேகம் தாவீதுக்கு இல்லை பிரியமானே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, 119 சங்கீதம் 136 சங்கீதக்காரன் எழுதுகிறான், உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்கள் இந்த நீர்த்தாரைகள் ஓடுகிறது. ஆமென். கண்பாந்தவர்களே, நம்முடைய கண்களிலிருந்து நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் வேதத்தை காத்து நடக்காமல் அநியாயத்தில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களை பார்க்கும்போது நம்ம கண்ணில் இருந்து நீர்த்தாரைகள் பெருக்கெடுத்து ஓடணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எருசலேமை பார்த்து லூக்கா 19 41-42 வாசிச்சு பாருங்க. அவர் எருசலேமுக்கு சமீபமாக வராரு. நகரத்தை பார்த்து அதுக்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்குன்னு கண்ணீர் வடிக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின ஆண்டவரே கர்த்தாவே, அந்த வார்த்தை ஆண்டவரை ஆழமாக கிரியை செய்யட்டும். நாங்கள் ஆண்டவரே அநியாயத்தின் மேல் சந்தோஷப்படக்கூடாது. தாவீதை போல ஆண்டவரே எங்களை கொல்ல வர்றவங்களா இருந்தாலும் சரி, எங்களுக்கு தீங்கு செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்காக எங்கள் கண்களில் இந்த நீர்த்தாரைகள் பெருக்கெடுத்து ஓடட்டும் அப்பா. எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, எங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் ஆண்டவரே அநியாயத்தில் சந்தோஷப்படுறாங்களே, அவங்களுக்காக நாங்கள் கண்ணீர் வடித்து ஜெபிக்க உதவி செய்யும். சத்தியத்திலே அவர்கள் ஒவ்வொருவரும் நிலைத்து நிற்கவும், சத்தியத்திலே அவர்கள் சந்தோஷப்படவும் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.